வேண்டும். ஒரு ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு ஒட்டகம் என்ற பிராணிகள் எல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றி போன ஒரு ஒட்டகம் கஸ்வா அப்படிங்கிற ஒட்டகம். அது கஸ்வா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணத்திலே எல்லா நிலைகளும் பெருமானாரோடு ஒட்டி இருந்த ஒரு பிராணி, ஒரு மிருகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அதுக்கு நேசம் எல்லாம் இருந்துச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதோடு அரவணைத்து வாழ்ந்தார்கள். மதீனாவுக்கு வெளியில நீங்க எங்க கொண்டு போய் இந்த ஒட்டகத்தை விட்டு விட்டாலும் மதீனாவை நோக்கிய பாதையில் மீண்டும் திரும்பி வந்துவிடும். அவ்வளவு மதீனாவையும் நேசித்தது, மதீனாவில் வாழ்கிற பெருமானாரையும் நேசித்தது. ஒரு நேரத்தில் அங்க இருந்த சில ஒட்டகங்கள் எல்லாம் சில திருடர்கள் கொள்ளையெடுத்து சென்று விடுகிறார்கள். அங்கே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணையும் அந்த பெண்ணையும் திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள். அந்த பெண்ணையும் திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள். அப்ப அந்த ஒட்டகத்துடைய கூட்டத்துல கஸ்வாய் அப்படிங்கிற அந்த ஒட்டகம் இருக்கிறது. அந்த எதிரிகள் எல்லாம் இந்த கொள்ளையடித்த ஒட்டகத்தை எல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால வெளியில வர முடியாத அளவுக்கு மாட்டி இருக்கிறது. அந்த பெண்ணையும் கயிற்றை கொண்டு கட்டி இருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா ஒட்டகங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் மட்டும்தான் கட்டப்படவில்லை. எல்லா ஒட்டகமே கட்டப்பட்டு இருக்கிறது. ஒட்டகத்துக்கு பக்கத்துல யாராவது போனா அது மிரளும் சத்தமிடும். அந்த மிரளுகிற சத்தமிடுகிற அந்த தோரணை எதிரிகளுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். உடனே எதிரிகள் சூழ்ந்து விடுவார்கள். யாரும் வந்துட்டாங்க, யாராவது அட்டாக் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்ச எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து விடுவார்கள். ஆனால் சாந்தமான நிலையோடு அந்த ஒட்டகம் கட்டவிழ்ந்த நிலையிலே அந்த பெண்மணியிடத்தில் வருகிறது. பெண்மணி பக்கத்தில் இருந்து ஒட்டகம் அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்து மதீனாவை நோக்கி வந்து விடுகிறார்கள். மதீனாவை நோக்கி வந்த பிறகு வருகிற போது அந்த பெண்ணுக்கு ஒரு சின்ன ஒரு நேர்ச்சை, நான் மதீனாவுக்கு போய்விட்டால் இந்த ஒட்டகையை நான் அறுத்து வெளியிடுவதாக நேர்ச்சை செய்கிறார். அடுத்த நாள் காலையில அந்த பெண் மதீனாவுக்கு வந்து விடார். மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டகம் மீண்டும் திரும்பி வந்து விட்டது என்ற செய்தி வருகிறது. அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை நான் அறுத்து வெளியிடுவதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொன்னார். ஏன்னா நான் பாதையில லேசான வழியில திரும்பி வந்து விட்டேன் என்கிற எண்ணத்திலே அந்த பெண்ணுடைய ஒரு நியத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த அல் கஸ்வாங்கிற ஒட்டகம் இது என்னுடையதை நீங்க எப்படி அறுத்து வெளியிடுவதாக நேர்ச்சி செய்ய முடியும் என்று பெருமானார் சொல்லி அந்த இடத்துல ஒரு சட்டத்தை சொன்னார்கள். பிறருடைய பொருளை எக்காலத்திலும் நேர்ச்சி செய்யக்கூடாது. பிறருக்கு சொந்தமான பொருளை தனக்கு உபயோகமாக நேர்ச்சி செய்யக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கஸ்வாங்கிற ஒட்டகம் எந்த அளவுக்கு பிரியம் பெருமானாரின் மீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. வஃபாத் ஆன பிறகு அந்த ஒட்டகம் எதையுமே சாப்பிடல. யார் எதையெல்லாம் கொடுத்து பார்த்தார்கள், யார் கொடுத்ததற்கும் அது பணியவில்லை, எதையுமே சாப்பிடவில்லை. பட்டினியோடு தாகித்த நிலையோடு இருக்கிறது. கடைசியாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அந்த கஸ்வாங்கிற ஒட்டகம் வஃபாத் ஆகிவிட்டது. செங்கமிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உயிர் பிராணி, ஒரு மிருகம் எந்த அளவுக்கு பெருமானாரின் மீது நேசம் கொண்டது. பொதுவாகவே ஒரு பிராணி ஒருத்தரை சவாரி செய்வதற்காக வேண்டித்தான் அது பயன்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தவில்லை, அதோடு நட்புறவை எப்படி வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றுதான் அந்த ஒட்டகம் பெருமானாரின் மீது வைத்திருந்த ஒரு பிரியம். சிங்கமிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எண்ணற்ற நிகழ்வுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மனித குலமாக வாழ்கிற நாம் நம்முடைய நபியின் மீது நேசத்தை வைக்க வேண்டும், நபியுடைய சுன்னாவை பின்பற்ற வேண்டும். நபியினால் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். சங்கீவிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருத்தர் வர்றார். சஹாபி கேட்கிறாங்க, நாயகமே உங்களை நான் இப்பொழுது பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் ஒவ்வொரு வந்து பார்த்து விடுகிறேன். ஆனால் உங்களை காண முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது நான் எப்படி பார்க்க முடியும் என்று பதறுகிறார். மீண்டும் அழத் தொடங்கி விடுகிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அல்லாஹ் அறிவித்தார், வமன் யுதிஇல்லாஹ வர்ரசூல் ஃபஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் ஒரு மனிதர் ஒரு நபியின் மீது நேசம் வைக்கிறாரோ அவரோடு நாளை மறுமையில இருப்பார் என்று அல்லாஹ் வசனத்தை அறிவித்தார். அந்த சஹாபியை கூட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ என்னை நேசிப்பதாக இருந்தால் நாளை என்னோடு நீ மறுமையில இருப்பாய் என்ற சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். இப்படி எண்ணற்ற சஹாபாக்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த பிரியத்தை நேசத்தை நாம் சொல்லி மட்டும்தான் வாழ முடியவே தவிர நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு என்ன நிலையோ அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு உட்பட வேண்டும். அதனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 4 முஅத்தின்களை பாங்கு சொல்வதற்காக நியமித்தார்கள். மதீனாவிலே அபூ மஹ்தூரா என்று சொல்லுகிற ஒரு சஹாபியை நியமித்தார்கள். குபாவில ஒருத்தரை பிலாலாக ஒருத்தரை முஅத்தினாக நியமனம் செய்தார்கள். இந்த 4 முஅத்தினுக்கும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவமாக இருந்தார்கள். அவங்கதான் எல்லாத்துக்கும் லீடர் மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசம், ஒவ்வொரு நேரத்திலும் வாக்கு சொல்லுகிற போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது பெருமானாருடைய ஹுஜராவை அறையை பார்ப்பார்கள். அந்த அறையில பெருமானார் இருப்பார்கள் என்பதற்காக வாக்கு சொல்லுகிற போது பார்ப்பாங்க. வாக்கு சொல்லி முடிச்ச பிறகு அந்த அறையில் இருந்து அங்கிருந்து சப்தம் விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறையில் இருப்பாங்க, அந்த ஹுஜராவுல இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாம் யா ரசூலுல்லாஹ் என்று சலாம் சொல்லுவாங்க. நாயகமே காமத்து சொல்லட்டுமா என்று கேட்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லி அனுமதி தருவார்கள். பிறகுதான் காமத்து சொல்லுவது. இது வழமை. இப்படியாகத்தான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடக்கிற போது ஒரு நாள் சுபஹுடைய நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்றாங்க. பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் சலாம் என்று சொன்னாங்க. சலாம் சொன்னதுக்கு அப்புறம் பெருமானாருடைய அறையில் இருந்து பதில் வரவில்லை. கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க, பதில் வரல. பெருமானார்கிட்ட சலாத்துடைய மறு பதில் வரல. பிலால் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. பிறகு செய்தி கிடைச்சது, பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருது. அப்ப உடனே பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று பிலால் ரலியல்லாஹு சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். பிலாலே என்ன சொன்னீங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். பிலாலே என்ன சொன்னீங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொன்ன நாயகமே என்று பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நன்றாக இருக்கிறது. இனிமேல் நீ காலையில ஃபஜ்ரிலே பாங்கு சொல்லுகிற போது இதையும் நீ சேர்த்து சொல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்கள். இவ்வளவு அந்நியூனமான இவ்வளவு பாசத்திற்கு மத்தியிலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய நிலைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அங்கே பெருமானாருடைய அந்த பிரிவுக்கு பின்னாலே பிலால் ரலியல்லாஹு இருக்க முடியல. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க, என்னை வேறு நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க, நான் ஷாம் நாட்டுக்கு போயிடுறேன். பெருமானார் இல்லாதனால இங்க என்னால் இருக்க முடியல. பெருமானாருடைய பிரியம் அங்கே தங்குவதற்கு கூட அவருடைய மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் ஷாம் நாட்டிற்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி அனுமதி கேட்டு செல்கிறார்கள். சில காலம் கழிகிறது. சில காலம் கழிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுலே பிலால் ரலியல்லாஹு கனவுல வந்தாங்க. மஹாதில் ஜஃபா, மஹாதில் ஜஃபா, இந்த மனிதனுக்கு என்ன ஆகுது, இந்த கல்லஞ்சக்காரனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கனவுல வந்து பெருமானார் சொன்னாங்க, என்னை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறீங்களே, அப்படி என்ன உங்களுடைய உள்ளத்துல கல்லஞ்ச மாதிரியா ஜஃபா அப்படின்னா கல்லஞ்சமா, இதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னை சந்திக்க வரலையே என்று சொன்ன உடனே அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த பூமிக்கு மதீனாவுடைய நகருக்கு வந்து விடுகிறார்கள். வந்த பிறகு அந்த மக்கள் எல்லாம் சூழ்ந்து பிலால் ரலியல்லாஹு மீண்டும் பாங்கு சொல்லும்படி சொல்லுகிறார்கள். அங்கே அவர்களுடைய மனம் ஒத்துக்கொள்ளல. கடைசியாக ஹஜரத் ஹசன் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய பேரர்கள் சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் பாங்கு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களால முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணனுடைய பெயர் கொண்டு உச்சரிக்கிற போது அவர் மூச்சை கீழே விடுகிறார்.
இதுதான் சஹாபாக்களுடைய பிரியங்களும் நேசங்களும். உலகத்தினுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த உத்தமர்களான சஹாபாக்களுடைய அந்த நிலையில இருந்த பெருமானாருடைய நேசங்களும் பிரியங்களும். செங்கிமிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியெல்லாம் பெருமானாரின் மீது நேசம் கொண்ட அந்த சஹாபாக்களுடைய அந்த நிலைகள் எந்த அளவுக்கு, சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஈன்கள் சொல்லுவாங்க. தாபிஈன் சஹாபாக்களுடைய மாணவர்கள். சஹாபாக்கள் எங்காவது ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அங்க இருக்கிற தாபிஈன்கள் சொல்லுவாங்களாமா, இவங்க அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோழர்கள் என்று அவர்களை வரவேற்பார்களாம் தாபிஈன்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு வாழ்ந்தவர்கள், பெருமானாரோடு பார்த்தவர்கள், பெருமானாரோடு சிநேகிதம் வைத்து வந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மக்களிடத்தில் அறிமுகம் செய்து வைக்கிற நிலை சஹாபாக்களை உட்பட அதற்கு பின்னால் வாழ்ந்த மகான்களுடைய வாழ்க்கையில இருந்த வரலாறுகள் பேசுகிறது. எனவே செஞ்சிமிக்க மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பற்ற தலைவர், ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வரலாற்றிற்கு சொந்தக்காரர். இந்த உம்மத் அந்த நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டுமே தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் தலைவராக இல்லை, வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் நபியாக இருக்கவில்லை. மாறாக இந்த உம்மத்திலே வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் நபியாகத்தான், இறை தூதராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இறை தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றுகிற நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.